இதோட நக்சல் ஃப்ரீ இந்தியாவா இந்தியா உருவெடுத்துருச்சு. பெரிய விஷயம். இது நடக்கவே முடியாத விஷயம். காலங்காலமா எல்லா சக்சஸிவ் கவர்மெண்ட்ஸும் பார்த்து இது கஷ்டம்டா அப்படின்னு போட்ட விஷயத்த இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிளான் பண்ணி தான் இதை முடிச்சிருக்கு. அவர் பிரைம் மினிஸ்டரா இல்லையான்றது அவருக்கே தெரியல, நம்மளுக்கே தெரியல. அப்படிதான் இருந்தது. ஓகேவா? அப்படிதானே இருந்தது. வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்க. ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில அவர் இருந்திருக்கிறார். திருதராஷ்டிரன் நிலைமையில தான் அவர் இருந்திருக்காரு. என்ன நடக்குதுன்னு தெரியல. சின்ன சின்ன பிரச்சனைகளை ஊதி பெருசு பண்ணி அதன் மூலமாக நாடுகளை துண்டாடுவது அப்படிங்கிறது. அதனாலதான் இப்ப ரீசெண்டா ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவர் கூட ஒரு 6 அதாவது நம்ம பேசணும். அதாவது ஒரு உக்ரைனியன் ஒரு போராளி, 2 உக்ரைன் போராளி கூட்டம், அதோட சேர்ந்த ஒரு பெரிய பெட்டாலியன் மாதிரி உக்ரைனும் அமெரிக்காவும் சேர்ந்து வேலையை செய்யுதுன்னு நமக்கு தெரியும். கடைசியில ஒரே ஒரு சாரி, இது கை வந்தக்கல. அது நம்ம மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். உண்மையிலே சொல்றேன், லடாக்ல இருக்கவங்கலாம் காலில் தொட்டு கும்பிடணும். ஜென்ரலாக சொல்கிறேன், அவன் அந்த சகோதரன் டெவலப்மெண்ட்டே இல்லைனாலும் பரவாயில்ல. டெவலப்மெண்ட் வந்தால் சைனாக்காரன் வந்துருவான்னு சொன்னதெல்லாம் உண்டு. ரோடு போட்டால் சைனாக்காரன் வந்துருவான், இதெல்லாம் சொன்னது பார்லிமெண்ட்லேயே பேசினதுலாம் இருக்குது. இன்னைக்கு ஸ்ட்ராங்கான மோடி இருக்கிறதுனால ஓகே நம்ம பேசலாம். நம்ம இந்தியாவையும் சைனாவையும் பிரிக்க முடியாது. முந்தா நேற்று சைனா எனக்கு கிள்ளி பார்த்துக்கிட்டேன். உண்மையே நீங்கள் தான் நான் பேசுறீங்களா, செவ்வாழை நீ தான் பேசுறியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவருக்கு என்ன பேப்பர் கொடுப்பாங்களோ அந்த பேப்பர் படிச்சுட்டு வருவார், அவ்வளோதான். அது கூட பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வருமா இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ்லேருந்து வருமானு தெரியாது. பேப்பர் கொடுத்தா படிக்கணும், அவ்வளோதான். அவருடைய ஹோம் டர்ஃப் உண்மையிலே கொடுத்து வைத்தவர்கள் பாரத நாட்டு மக்கள். ஏன்னா 3 இடத்துல எக்கவன ஆள் உட்காந்து செட் ஆயிருக்காங்க. 4 இடத்துல பிரிட்டிஷ்காரர் செஞ்சுட்டு போன பிளண்டர் ஆஃப் பிரிட்டன் எல்லாமே சரி செய்யப்படும் அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அப்படின்னு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டான கணேஷ்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம். ஜெயின் சார். இந்தியா இப்போ நக்சல் ஃப்ரீ இந்தியாவா மாறப்போகுது. அதாவது 31 மாறிடுச்சு. மாறிடுச்சு. நக்சல் ஃப்ரீ இந்தியான்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் விஷயம். 31 இன்னையோட நக்சல் ஃப்ரீ இந்தியாவா இந்தியா உருவெடுத்துருச்சு. நக்சலிசம் அப்படிங்கிறது இனிமேல் முன்னாடி இருந்த ஒரு ஹிஸ்டரியா இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஹோம் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. எப்படி சார் இந்த 12 இயர்ஸ்ல அவ்வளோ, ஏன்னா ஒரு 40-50 இயர்ஸா இருந்த ஒரு நக்சலிசம் அப்படின்றத எப்படி இந்த 12 இயர்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அவங்களால? பெரிய விஷயம். இது நடக்கவே முடியாத விஷயம். நீங்க காலங்காலமா எல்லா சக்சஸிவ் கவர்மெண்ட்ஸும் பார்த்து இது கஷ்டம்டா அப்படின்னு போட்ட விஷயத்த இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிளான் பண்ணி தான் இதை முடிச்சிருக்கு உடனே. பட் இருந்தாலுமே இன்னொரு கொஸ்டின் என்ன எழுதுனா சார், வாஜ்பாய் அவர்களுமே பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காருல்ல, பட் அவர் டைம்ல இருந்தது ஏன் கம்பேர் பண்ண மாட்டேன்றாங்க எல்லாருமே? 2004 to 14 வரைக்கும் தான் கம்பேர் பண்ணி இப்ப இருக்கக்கூடிய மோடி அவரோட கம்பேர் பண்றாங்க. வாஜ்பாய் அவர்களும் பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு. எத்தனை கட்சி கூட்டணியில இருந்தது? ஓ, அப்படி பார்க்கணும்ல. நீங்க அவரோட பிடியில் இல்ல. ஆமா, நீங்க 98ல நம்ம இது பண்ணோம். 98ல அணு ஆயுத சோதனை பண்ணோம். அப்புறம் சாங்ஷன்ஸ் போட்டாங்க 1 மாசம் கழிச்சு. அதை தாங்கணும். அந்த சாங்ஷன்ஸை தாங்கி அவனே சாங்ஷன்ஸ்லேருந்து வெளில போயிட்டான். நமக்கு சாங்ஷன்ஸ் போட்டு பிரயோஜனம் எல்லாம் முடிவு பண்ணிட்டான். நம்மளுக்கு அதாவது ஆற்றுக்கு கோவப்பட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் தாங்கினோம். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கோல்டன் குவார்டர் ரேட்டு போட்டோம், எல்லாம் பண்ணோம். ஆனால் எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் தவிர சில முக்கியமான ஹார்ட்லைன் திங்ஸை அப்போ பண்ண முடியாத ரீசன் மெஜாரிட்டி கிடையாது. அது என்டிஓ 0ன்னு வச்சுப்போம். நான் 0னா 0, அதை திரும்ப சொல்றது என்னன்னா 0னா நம்பர் எண் 0ன்னு வச்சுக்கோங்க, வேல்யூ 0 இல்லை. அதுதான் முதல் அச்சாரம். ஆனால் அப்போது எடுக்கப்பட்ட முடிவுகள், அப்போது எடுக்கப்பட்ட பல ஆரம்பங்கள் 2014 அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ் வந்தது. நடுவில் நீங்கள் அந்த 2004லேருந்து 14 ஏன் பேசுகிறோன்னா மொத்தத்தையும் விட்டாங்க இவங்க. அது கண்டினியூவாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாம். அது இப்போ வாஜ்பாய் அவர்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறார். அந்த டெசிஷன் கண்டினியூ ஆயிருந்ததுன்னா ஃபைன், வெல் அண்ட் குட்னு போகலாம். விட்டுட்டாங்கல்ல. விட்ட விஷயம் எப்படி? நான் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ரீசெண்டாக ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வருது. இந்த ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி மன்மோகன் சிங் அவர்கள் கொண்டு வந்தது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் பரவிட்டு இருக்கு. இந்த ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை ஆரம்பித்தது வாஜ்பாய் அவர்கள். ஓகே, 1998ல் நம்ம மேலே சாங்ஷன்ஸ் போட்டான்ல. போட்ட உடனே முதல் டெசிஷன் என்னன்னா, இவன் இங்கே தான் நிற்கிறான், எதுக்கு எடுத்தாலும் ஆயில் டாலர்னு நிற்கிறான். ஸோ இவனை கண்ட்ரோல் பண்ணணும். இவனை கட் பண்ணி விட்டா தான் செட் ஆகும். ஸோ இவனை கட் பண்ணணும். நான் ஆயில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா இந்த மாதிரி எதாவது பண்ணும்போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்
அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. இந்த டெசிஷன் எப்போ எடுக்கிறாங்கன்னா 1999 2000 பேச்சுவார்த்தை நடத்தி 2002 முடிவாகுது. 2004 ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் வைக்கிறீங்களா வச்சுக்கோங்க. மே மாதம் ரிசல்ட் அனௌன்ஸ் ஆகுது. ஜூன் மாதம் மன்மோகன் சிங் அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி திறந்து வைக்கிறார். எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், எலெக்ஷனில் ஜெயிச்சு ஒரு மாதத்தில் அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி கட்ட முடியுமா? அப்போ இந்த டெசிஷன் யார் எடுத்தா? இந்த கட்டுமானம் யார் செய்தது? வாஜ்பாய் அவர்கள் செய்தது. ஆனால் அதுக்கான பேர் யார் இப்போ பரப்பிட்டு இருக்காங்க? மன்மோகன் சிங். அவர் மீது எனக்கு மரியாதை உண்டு. ஆனால் இதை ஆரம்பித்தது அவர் இல்லை. அவர் கைகள் கட்டுப்பட்டு இருந்தன. அவர் பிரைம் மினிஸ்டரா இல்லையான்றது அவருக்கே தெரியல, நம்மளுக்கே தெரியல. அப்படிதான் இருந்தது. ஓகேவா? அப்படிதானே இருந்தது. வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்க. ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில அவர் இருந்திருக்கிறார். திருதராஷ்டிரன் நிலைமையில தான் அவர் இருந்திருக்காரு. என்ன நடக்குதுன்னு தெரியல. அவரோட படம் அந்த ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர்ல வில் யூ பி மை சஞ்சய்னு கேட்பார். உண்மையில வருத்தமா இருந்தது இந்த படம் பார்க்கும்போது. ரொம்ப கஷ்டமான ஒரு அந்த வசனம். அந்த சஞ்சயன் அப்படின்ற அந்த காலத்து ஒரு அந்த மனுஷனையும் இங்கே இருக்கக்கூடிய சஞ்சயும் ஒன்னா லிங்க் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அப்படிதான் ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருந்தது. ஸோ அது ஒரு அன்பார்ச்சுனேட் ஒரு பீரியடை தான் நம்ம எடுத்துக்கணும். 2004 14 பெருசாக அச்சீவ் பண்ணிங்கன்னா ஒபாமா வி லவ் யூன்னு சொன்னது தான் அச்சீவ்மெண்ட்டாக எடுத்துக்க முடியும். வேற எதுவும் எடுத்துக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுனா சான்ஸே இல்லை. ஸோ உள்ளுக்குள்ள ஃப்ளோரிஷ் ஆகிறதுக்கே நிறைய பேர் உதவியாக இருந்திருக்கிறாங்க. அப்படின்னும் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை. இவங்களும் யூபிஏ தான் கூட்டணி, காங்கிரஸ் முழு மெஜாரிட்டிலாம் வந்து உட்காரல. ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணோம். நக்சல் இருந்தாதான் சில பேர் ஜெயிப்பாங்கன்னு இருக்கும்போது அந்த நக்சலை வளர்த்து விட்டது யாரு? அவ்வளோதான். மக்கள் கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோதான். சில ரீஜனில் டெவலப்மெண்ட்டே வரல. இந்த கவர்மெண்ட் வந்தோடனே எல்லா ரீஜனுக்கும் டெவலப்மெண்ட்டை உள்ளே கொண்டு போனாங்க. பெனிட்ரேஷன் உள்ள ஜாஸ்தியாச்சு, டிஜிட்டல் பெனிட்ரேஷன் ஜாஸ்தியாச்சு, மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆச்சு, யூபிஐ கொண்டு வந்தோம், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு. பைசா இருந்தால் தான் திருடுவேன், பைசா இருந்தால் தான் எடுத்துகிட்டு போவேன், நான் எதுவுமே யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் டிமானிட்டைசேஷன் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். வெளியிலேருந்து பணத்தை கொண்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்தா இவன் என்ன வேணா பண்ணுவான்ல, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் உள்ள தொடர்ந்து நடந்து கொண்டே வந்தது. ஒரு நாள் 2 நாள் 10 வருஷமா தொடர்ந்து நடந்தது தான். அதே மாதிரி அந்த ஊர் மக்கள் வளர்ச்சியை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த அரசாங்கம் கொடுத்துச்சு. எல்லாருக்கும் சப்கா சாத் சப்கா விகாஸ்னு மூவ் ஆகணும். ஒருத்த மாத்திரமே வளரக்கூடாது, எல்லாருமே வளரட்டும், எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம், எல்லாம் வார்த்தை வான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் காரணம். அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். நான் திரும்ப சொல்றேன், சாம பேர தான தண்டம், அந்த 4 விதமான ஒரு விஷயமும் நம்ம செஞ்சோம். பேச்சுவார்த்தை நடத்தணும். நக்சல் இயக்கத்துடைய அந்த தலைவர்கள், அப்புறமா டைரக்டாவோ இன்டைரக்ட் மீன்ஸ்ல பேச்சுவார்த்தை நடத்தி பேரம். நான் உனக்கு 50,000 ரூபாய், நீ கண்ணை கொடுத்துட்டு நீ சரண்டரானா 50,000 ரூபாய் பேரம் கொடுத்தோம். நீ விட்டுட்டு நீ நக்சலா இருக்காத, இது உன்னோட நாடு, நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு நீ இதான் எடுக்கணும் அவசியம், வா. இது தப்பான காரியம் சொல்லி பேரம். 3வது தானம். ஒரு பஞ்சாயத்துக்குள்ள நக்சலே இல்லை, நக்சல் இருந்த பஞ்சாயத்து, நக்சல் இருக்கு அந்த ஏரியாவில், அந்த பஞ்சாயத்து நக்சலா இல்லைன்னா 1 கோடி ரூபாய் அந்த பஞ்சாயத்துக்கு டெவலப்மெண்டல் ஃபண்ட், உனக்கு என்னென்ன தேவையோ நீ செஞ்சுக்கோ, இதுதானே உனக்கு பிரச்சனை, உனக்கு நான் கொடுக்குறேன். தானம். 4வது தண்டம். இதெல்லாம் 3 ஃபெயில் ஆகும்போது செய்ய வேண்டியதை செஞ்சு தான் இதை வழிக்கு வந்திருக்காங்க. சும்மா இப்போதைக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் இதுக்கு நிறைய பேர் நிறைய மூளையாகவும் உடல் உழைப்பாகவும் நிறைய ஆர்கனைசேஷனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க உள்துறை அமைச்சகம். இது வெளிநாடுன்னு சொல்ல முடியாது, இது உள்ளுக்குள்ளே நடந்த விஷயம். அதனால் எல்லாத்தையும் வெளிநாடு மேலே பழி போட முடியாது. இது உள்ளுக்குள்ளேயே இது உள்ள கேன்சர் மாதிரி தான். இது உள்ளுக்குள்ளேயே இருந்து வந்து பிரச்சனை. அது ஒரு நாள் கொஞ்சம் வெடிச்சுது, அதை கட் பண்ணி விட்டோம். ஸோ எல்லா விதமான என்ன சொல்கிறது அறுவை சிகிச்சையும் செய்த பிறகு தான் இன்னைக்கு இது அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இது மற்ற நாடுகள்லாம் இருக்கு, பாகிஸ்தானில் இருக்கு. பாகிஸ்தானில் இருக்கிறதுனால தான் துரந்தன் படம்லாம் ஓடுது. இங்கே பேர் வச்சிருக்காங்க, அங்கே பேர் வைக்கல, மற்றபடி எல்லாம் சேம் தான், இதே தான் அந்த ஊர்லேயும். ஸோ அவன் வெளியூருக்கும் பண்ணுறான், நம்ம இங்கே அவன் உள்ளூருக்கு மாத்திரமே பண்ணிட்டு இருந்தான். ஒரு வழி அது போனது ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி. அதனால தான் இதை கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா திரும்ப வரக்கூடாது, திரும்ப அதை பற்றி பேசணும். ஏன் பேசணும் அப்படின்னா, இந்த மாதிரி வளர்ச்சி இல்லாமல் இருந்தது அப்படின்றதெல்லாம் கதையாக சொன்னாலும், இது எல்லாத்துக்கு மேலே there are people doing this. அதை
ஒழிச்சு கட்டுறதுக்கு சில வேலைகள்லாம் செஞ்சு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு அரசாங்கத்தின் செயல் இது. இனிமேல் வளர்ச்சியை நோக்கி அந்தந்த பகுதிகள் செல்லும். வேற எந்த ஒரு காரணமும் சொல்ல முடியாது. வெளிநாட்டிலேருந்து பணம் கொடுத்தான், வெளிநாட்டிலேருந்து இதில் பாதி ஆயுதம் திருடினது, பாதிலாம் இல்லை, 90% ஆயுதம் வந்து உள்ளுக்குள்ளேயே போலீஸ் ஸ்டேஷனை போய் திருடிட்டு வந்தது. அந்த மாதிரி ஆயுதங்கள் தான். நீங்கள் எல்லாத்துக்குமே வெளியில் போய் பழி போட முடியாது. உள்ளுக்குள்ளேயே இங்கேயே சில பேர் விருப்பப்பட்டிருக்காங்க, இது இப்படி நடக்கிறதுக்கு விருப்பப்பட்டு உள்ள சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாதுல்ல, அதுவும் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னு பண்ண முடியாது. ஸோ அதை பண்ணியிருக்கோம்ல, அச்சீவ் பண்ணியிருக்கோம்ல. வெளியிலேருந்து பிரச்சனை, உள்ளேயும் பிரச்சனை, ஒரு என்ன சொல்லுது, செல்லு பூச்சி மாதிரி தான், கரையான் அந்த மாதிரி இருந்ததை இன்னைக்கு எல்லாம் சரி பண்ணியிருக்கோம். அது ஒரு இப்போ இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு அந்த மக்கள், அவனும் நம்ம ஊர் நம்ம நாட்டோடைய பிரஜை தானே, நம்ம சகோதரன் தானே, அவனும் வளர்த்துமே. அவனோட வளர்ச்சி பாதை வந்து பாரதத்தோட வளர்ச்சி பாதையாக இருக்கும் இல்லையா, அந்த நோக்கி நம்ம நகருவோம். அதனால் இது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஸு. இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஹோப் திஸ் டசன்ட் ரிப்பீட்ஸ். அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் இருக்கணும், ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுக்க வேண்டிய கவர்மெண்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் இதை பண்ண முடியும். 12 வருஷம் சொன்னீங்க, அந்த 12 வருஷத்தில் எவ்வளோ சாதனைகள் இந்த அரசாங்கம் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். சாதாரணமான விஷயம் இல்லை. அடித்தது எல்லாமே பெரிய விஷயம், கை வச்சது எல்லாமே லைவ் ஒயரில். ஸோ இதில் கொஞ்சம் அச்சு பிசறு இருந்தாலும் வேறு மாதிரி ரியாக்ஷன் வந்திருக்கும். சொந்த நாட்டையே தாக்குறாங்கன்ற மாதிரி மேற்குலகமும், அதிலே வேறு ஏதாவது மத ரீதியாகவும் அதே வந்து அதுவெல்லாம் ஆரம்பித்தாங்க. மத ரீதியாக நான் சொல்கிறது இந்த பக்கம் கிடையாது, அரபியன் சைடு கிடையாது, வேற ஒரு சைடில் இருக்கக்கூடிய மத ரீதியாக பிரச்சனையாக மாற்றுறது இருக்குது. அதெல்லாம் நிறைய சான்சஸ்லாம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ஒழுங்காக இதை வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, பெரிய விஷயம். ஸோ பட் சொன்ன மாதிரி இப்போ வந்து நக்சலிசம் முடிச்சிட்டாங்க, ஓகே, அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் 370 தூக்கிட்டாங்க. பட் இருந்தாலுமே இந்த நார்த் ஈஸ்ட்டில் எப்பவுமே ஒரு இன்சர்ஜென்சி, அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு கண்ட்ரி உருவாக்கலாம், அதே மாதிரி மத ரீதியாக சொன்னீங்களே, அது ஒரு கிரியேட் பண்ணுறாங்க. அது எப்போ தான் எண்ட் ஆகும்? இப்பதானே முடிச்சிருக்கோம். உங்களுக்கு நார்த் ஈஸ்ட்டுக்கு எப்பவுமே ஒரு கேப் இருக்கிற மாதிரி ஒரு கேப்பும் கிடையாது. நான் என் கூட நிறைய நார்த் ஈஸ்ட் பசங்க படிச்சிருக்காங்க, என் கிளாஸ்மேட்ஸே நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்திருக்காங்க. அப்போ இருந்த கதை வேற. ஸோ நீங்கள் வந்து திரும்ப ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் அவங்ககிட்ட உண்மையிலே சொல்கிறேன், நார்த் ஈஸ்டில் இருக்கவங்களுக்கு நான் உண்மையே பாதம் தொட்டு வணக்கம் செலுத்த வேண்டிய சவுத்தோ இல்லை எல்லாருமே சேர்ந்து சொல்கிறேன், யார் இண்டக்டர் கடன் பட்டிருக்கிறோம் நம்ம அவங்களுக்கெல்லாம். இன்றைக்கும் அவன் எல்லாம் இந்தியன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் வந்து வடகிழக்கு மாநிலங்களில் படித்தவங்க இன்றைக்கும் என்னோட தொடர்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்காங்க. நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பயின்றவர்கள். அப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருந்ததுன்னு அவங்க வாயாலேயே என்னால் கேட்க முடியுது, என்னால் பார்க்க முடியுது, என்னால் பார்க்க முடியுது, என்னால் ட்ராவல் பண்ண முடியுது, என்னால் தெரிஞ்சிக்க முடியுது. அப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதுக்கான இது இல்லைனாலும் இன்றைக்கி என்னால் தெரிஞ்சிக்க முடியுதில்ல. ஸோ அது மாற்றம் வருது இல்லை, அதுக்கான முன்னெடுப்பை இந்த அரசாங்கம் செய்யலைன்னா தான் நான் அந்த கேள்வி கேட்கணும். இப்போ செய்யுது. உள்ள இருந்து இது உட்பகை அப்படிங்கிறத நம்ம இவ்வளோ நாள் பார்த்துருந்தோம். வெளியில இருந்து பகை கண்டிப்பாக வரும். ஓகேயா? ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து 2 பக்கத்துலையும் பார்க்கணும். உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையும் பார்க்கணும், வெளியிலேருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்களும் பார்க்கணும். இந்த அச்சுறுத்தல் எந்த சைடில் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு மதத்துலேருந்து வருது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். இதை வந்து முன்னாடியே ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அதனால தான் இப்போ ரீசெண்டாக ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவர் கூட ஒரு 6 யாருங்களா, அதாவது நம்ம பேசணும். அதாவது ஒரு உக்ரைனியன் ஒரு போராளி, 2 உக்ரைன் போராளி கூட்டம், அதோட சேர்ந்தா ஒரு பெரிய பெட்டாலியன் மாதிரி உக்ரைனும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த வேலையை செய்யுதுன்னு நமக்கு தெரியும். வேலையாக இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்லாம் கிடையாது, வேலையாக இருக்கவன் இந்த வேலையை செய்வான், தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை ஊதி பெருசு பண்ணி அதன் மூலமாக நாடுகளை துண்டாடுவது அப்படிங்கிறது எல்லா சைட்ல இருந்தும் வரக்கூடிய அச்சுறுத்தல். இந்தியாவுக்கு காலங்காலமாக இருக்கக்கூடிய அச்சுறுத்தல். அது கோவாவில் நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போச்சுன்னு. அதுக்கப்புறமா அது மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே விஷயம் என்னென்னா, எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஒரு சாரின்னு சொல்லிட்டு போங்க. ருவாண்டான்னு ஒரு நாட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்புறமா ஒரே ஒரு சாரி மாத்திரம் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். லட்சக்கணக்கான பேர் செத்துட்டான். 2 பேருமே பிளாக் தான். இதில் வந்து ஒயிட் அண்ட் பிளாக்கு. நீங்கள் இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா ரேசிசம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அப்படி அதெல்லாம் கிடையாது. 2 பேருமே பிளாக்ஸு. நாகப்பதனியா ஒரு இப்பு கூட்டல், லட்சக்கணக்கான பேர் செத்தான். கடைசியில் ஒரே ஒரு சாரி. இது வந்து கை வந்த கலை. அது நம்ம மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். நீ வந்து உனக்கு வந்து எப்படியும் ஒரே நாளில் மொத்தம் மாறிட போகிறதில்ல. உனக்குள்ள இருக்கிற பிரச்சனை இருக்க தான் செய்யும். நீ கொஞ்சம் பார்த்து அப்படி இப்படி இருந்து உன்னோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு, நீ வந்து உன்னோட சகோதரனா நீ மாற்றி
21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். 2026 ஏஐ எல்லாம் வந்துருச்சு. இன்னும் நீ உட்காந்து அதே பழைய பாட்டெல்லாம் பாட முடியாது. ஸோ சில விஷயங்கள் மனிதர்களாக ரீசெண்டாக ஒரு மீம் பார்த்தேன். எல்லா அனிமல்ஸும் ஒன்றா நின்று சிரிக்குது. டேய் இவனுங்கெல்லாம் 6ஆம் அறிவு உள்ள ஒருத்தாச்சுன்னா சாவறான்டா, அணுகுண்டெல்லாம் போடுறானா. இந்த மீம் பார்த்தது அது சமீபம் ரொம்ப உரைச்ச மாதிரி இருந்த ஒரு மீம் வந்து தான். இவனுங்கெல்லாம் 6 அறிவு இருக்குதான் இவனுக்குங்களா, ஒருத்தன் அடிச்சுனே சாவறான், நம்மளெல்லாம் மிருகம்னு சொல்கிறான்டா அப்படின்னு எல்லா அனிமல்ஸும் சிரிக்கிற மாதிரி ஒரு ஏஐ வீடியோ பார்த்தேன். அதுதான் சொல்ல தோணுது. அதனால் இனிமேலும் திரும்ப அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு பார்க்காம, ஸோ இட்ஸ் டைம். யுவர் கவர்மெண்ட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ, த கவர்மெண்ட் இஸ் ஒர்க்கிங் வித் யூ. 2 விஷயமும் இருக்குது. நீ தான் ஆட்சி செய்கிற. அமெரிக்கா மாதிரி பூர்வ குடியெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு ஆங்கிலோ சாக்சன் யூரோப், நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான ரீசன் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு தான் கொஞ்சம் முதல்லையா அவங்க வந்து அந்த நேட்டிவ் பீப்புள், பூர்வ குடி மக்கள், இந்தியன்ஸுன்னு இவனுங்க பேர் வச்சானுங்க. அவன் பூர்வ குடி, அவ்வளோதான். அவன் இந்தியனும் கிடையாது, அமெரிக்கனும் கிடையாது. அமெரிக்கான்ற பேரே இவனுக்கு வச்ச பேர். பூர்வ குடி சிரோக்கி, அப்பாச்சி, அந்த மாதிரி மோஹாக்ஸ், அந்த மாதிரி இருக்கவங்க. அவனெல்லாம் விட்டு காலி பண்ணிட்டு ஜெர்மன் அமெரிக்கன், பிரெஞ்சு அமெரிக்கன், பிரிட்டிஷ் அமெரிக்கன், ஸ்பானிஷ், அவனுங்க தான் இந்தியன் அமெரிக்கன். திரும்ப நான் சொல்கிறேன், அவங்க வரவிட மாட்டாங்க. பிரசிடென்ட்லாம் ஆக முடியாது. என்ன வேணால் எழுதி வேணா வச்சுங்க, போகலாம், கிட்ட வேணால் போகலாம், அப்படியே வைஸ் பிரசிடென்ட் காமிச்சு விட்டுருவாங்க. இந்த பெண்கள், இந்தியர்கள், அப்புறம் அந்த கருப்பின மக்கள், ஏதோ ஒபாமா கூட ஏதோ தொடர்பு இருக்கான். ஒபாமாவோடைய அந்த லீனியேஜில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவருடைய தாய் வழியிலையோ ஏதோ ஒன்று உறவில் இங்கிலாண்டோட தொடர்பு இருக்குது. அதனால தான் அவர் பிரசிடென்ட் ஆயிருக்காரு. ஸோ அதனால் விவேக் ராமசாமிக்கெல்லாம் சான்ஸ் எல்லாம் இல்லை. அதனால் முடிவுக்கு வந்துடலாம். சரியா? ஸோ இங்கே அப்படி போயிட்டுருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே வராது. ஸோ இப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, உனக்கு உன் கவர்மெண்ட்டு உன்னால தான் உட்கார வச்சிருக்கு. ஸோ இது ஜாதி பிரச்சனை, அது சரியாக போயிடும். எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஆனால் அதை வந்து உங்களுக்குள்ளேயே பேசி தீர்க்க வேண்டிய விஷயம். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சக்திகளுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது எல்லாருக்கும் சேர்த்து தான். அவன் வந்து கொளுத்தி போட்டு போயிட்டே இருப்பான். அதனால் இது வந்து இந்திய அரசாங்கம் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசாங்கம் அந்த மக்களின் கூடவே இருந்து வேலை செய்கிறது. அதனால் வந்து ஆப்போசிட்டாக வேலை செய்யறதுலாம் கிடையாது. இவங்க இருக்க மீடியாலாம் பாதி வந்து விலை போனவங்க. அவன் என்ன சொல்கிறான்னா அப்படியே, ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து தனியாக வந்து நியூஸ் ஏஜென்சி, உக்ரைன் வாரில் உக்ரைனுக்கு இந்தியா சப்போர்ட்டாக இருக்குதுன்னு எழுதுனவங்க தானே இவங்க எல்லாருமே. 3 நாள் 4 நாள் முதல் 4 நாள் இப்படி தான் எழுத ஆரம்பிச்சாங்க. உக்ரைனுக்காக இந்தியா நிற்கு. டேய், நான் உக்ரைனுக்காகவும் நிற்கல, ரஷ்யாவுக்காகவும் நிற்கிறேன். அப்புறமா ஆனால் காலங்காலமாக உக்ரைன் பாகிஸ்தான் நின்றுதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஏபி, ஏஎஃப்பி, ராய்டர்ஸு, பிபிசி, CNN, இவர் தான் அவங்க நியூஸ் ஏதாவது போட்டாங்கன்னா இவங்க அதை அப்படியே வாங்கி ஸ்பெல்லிங் கூட செக் பண்ண மாட்டாங்க, அப்படியே பப்ளிஷ் பண்ணுவாங்க. இவங்க அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கூட ஒரு ஃபேக்ட் செக் பண்ணுறதோ, ஸ்பெல் செக் பண்ணுறதோ, அது பின்னாடி இருக்க வரலாறு படிக்கிறதோ கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்கிற நியூஸெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம், இதை நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம், அதனால அரெஸ்ட்டு. சரியா? இது வந்து இவங்க ரொம்ப நாள் பண்ண முடியாது. பணம் வேணும். ஓகேவா? பணம் வந்து இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அவங்களே உள்ள பிரச்சனையில் இருக்காங்க. வங்கதேசம் புரிந்து கொள்ளும். இப்போதைக்கு புது பிரைம் மினிஸ்டர் வங்கதேசம் பார்த்தீங்களா என்ன ஆச்சுன்னு, அவ்வளோதான், அப்படியே இருக்கிறியா இல்லையான்னு தெரியாமல் ஒரு சைலண்ட்டாக பார்த்தீங்களா. நம்ம வந்து 2-3 இடத்த நம்ம பேசவே இல்லை. நீங்கள் நோட் பண்ணிங்களா இல்லையான்னு தெரியாது. காசா பிரச்சனை பற்றி நம்ம பேசலை, அப்புறம் உக்ரைன் பிரச்சனை பற்றி பேசலை, பங்களாதேஷ் பிரச்சனை பற்றி பேசலை, மாலத்தீவு பற்றி பேசலை, முக்கியமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனையை பற்றி பேசவே இல்லை. இதெல்லாம் வந்து அப்படியே மறைக்கப்படுகிறது. ஆனால் எல்லாம் போயின்னு தான் இருக்குது. அது வெளில வரும்போது பார்த்துக்கலாம். பங்களாதேஷ்லேயும் இதே மாதிரி தான் ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு 10 பேர் உள்ளே போய் உட்காந்துன்னு நாட்டை பிடிக்கிறேன். இதை நடக்கிற விஷயம்தான். இந்த விஷயம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால் நார்த் ஈஸ்ட் தனியாக இருக்கின்ற இதெல்லாம் கிடையாது. நார்த் ஈஸ்ட் நம்ம கூட தான் இருக்காங்க. நார்த் ஈஸ்ட் மக்கள், நான் என்ன சொல்கிறேன், இப்போ டெவலப்மெண்ட் இருக்குது. டெவலப்மெண்ட்டே இல்லாத டைமு நான் சொல்கிறது 2004 14 போதும் அவன் நம்ம கூட தான் இருந்தான். உண்மையிலே சொல்கிறேன், லடாக்கில் இருக்கவங்கலாம் வந்து காலில் தொட்டு கும்பிடணும். ஒருத்தனும் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருந்தும் சரி, உடனே தமிழ் கால் மண்டியில் அதெல்லாம் இல்லை. ஜென்ரலாக சொல்கிறேன், அவன் அந்த சகோதரன் டெவலப்மெண்ட்டே இல்லைனாலும் பரவாயில்ல. டெவலப்மெண்ட் வந்தால் சைனாக்காரன் வந்துடுவான்னு சொன்னதெல்லாம் உண்டு. ரோடு போட்டால் சைனாக்காரன் வந்துடுவான், இதெல்லாம் வந்து சொன்னது, பார்லிமெண்ட்லேயே பேசினதுலாம் இருக்குது. ஸோ அப்படி இருந்தும் இந்தியர்களாக இன்றும் இருந்து இந்த பாஸ்போர்ட்டில் எக்ஸ்ட்ராவாக ஒரு பேப்பர் ஒட்டுவாங்க.
அருணாச்சல் பிரதேசில் இருக்கிறவங்களையும் இப்போ ரீசெண்டாக ஒரு பிரச்சனை வந்து ஞாபகம் இருக்கா? அருணாச்சல் பிரதேசத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து சைனா போகும்போது விசா பிரச்சனை வந்துச்சுல. இந்த பிரச்சனை 2004க்கு அப்புறம் ஆரம்பிச்சது. 2004க்கு அப்புறம் ஆரம்பிச்ச பிரச்சனை இது. அப்போ நீங்கள் கேட்டீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த 2004லேருந்து 14 ஏன் பேசுறீங்கன்னு? அப்போ ஜெய்சங்கர் சார் வந்து அங்கே தூதராக இருந்தார். அவரு ஆக்ஷன் எடுத்து இது பண்றது தப்புன்னு சொன்னார். லடாக்ல இருக்கிறவனுக்கும் அருணாச்சல் பிரதேசில் இருக்கிறவங்களுக்கும் விசா தேவையில்லை, நீ ஏன் நாட்டு குடிமகன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்க சைனாக்காரனுங்க. ரொம்ப நல்லவன்லாம் ஒன்றும் 2 பக்கமும் கிடையாது. ஒரே ஒன்று மாத்திரம் தான். இன்னைக்கு அவன் தேவை அடக்கி வாசிக்கிறா. ஸ்ட்ராங்கான தலைமை வந்தோடனே ஓகேன்னு பேசுறான். இதே வீக்கான தலைமை வந்தானா கண்டிப்பா அவன் ஆக்ஷன் அப்படிதான் போகும். இன்னைக்கு ஸ்ட்ராங்கான மோடி இருக்கிறதுனால ஓகே நம்ம பேசலாம், நம்ம இந்தியாவையும் சைனாவையும் பிரிக்க முடியாது. முந்தா நேற்று சைனா எனக்கு கிள்ளி பார்த்துக்கிட்டேன். உண்மையே நீங்க தான் நான் பேசுறீங்களா, செவ்வாழை நீ தான் பேசுறியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் போயிட்டு இருந்தது. ஸோ இங்கே விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி அட்டாச் விசா பேப்பர் எடுத்து இந்தியாவோடைய பாஸ்போர்ட்டில் சைனாவோடது எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணி அவன் அந்த நாட்டு குடிமகன் மாதிரி காமிக்க முயற்சியெல்லாம் செஞ்சாங்க. அப்போ அந்த அரசாங்கம் பெருசாக எதுவும் பண்ண முடியல. ஆனாலும் தூதர் என்ற முறையில் அதை தடுத்து நிறுத்துவதற்கு இப்போது இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை மாண்புமிகு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அவருடைய முயற்சி தான் அது முதல்ல தடுக்கப்பட்டது. இவங்கெல்லாம் ஒன்றும் அது வந்து நான் மினிஸ்டருக்கு கொடுக்க மாட்டேன். நான் ஏன் மினிஸ்டருக்கு கொடுக்க மாட்டேன்னா அந்த மினிஸ்டருக்கு அவருக்கு அந்த பவரே கொடுக்கல. ஒரு மீட்டிங்கு G20 மீட்டிங் நினைக்கிறேன். அவர் அதுக்கப்புறமா நான் வேற கட்சி நமக்கு இது என்ன சொல்றது பாஜகவுக்கு வந்துட்டாரு. இருந்தாலும் அவர் இருக்கும்போது அவருக்கு என்ன பேப்பர் கொடுத்தா போய் படிச்சுட்டு வரணும், அவ்வளோதான். அப்படிதான் இருந்தது. இப்போ இருக்கிற மாதிரி ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஃபாரின் மீட்டிங்கில் போனார்னா வச்சு பின்னி பெடல் எடுத்துட்டு வரலாம், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இப்போ கிடையாது. அவருக்கு என்ன பேப்பர் கொடுப்பாங்களோ அந்த பேப்பர் படிச்சுட்டு வருவார், அவ்வளோதான். அது கூட பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வருமா இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ்லேருந்து வருமானு தெரியாது. பேப்பர் கொடுத்தா படிக்கணும், அவ்வளோதான். அதனால அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு தடவை மீட்டிங்கில் போர்ச்சுகல் நாட்டுடைய ஃபாரின் மினிஸ்டர் படிக்க வேண்டியது இவர் படிக்காரு, போயின்னு இருக்குது. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, அப்பா அது நான் படிக்க வேண்டியதுப்பா, நீ படிச்சுன்னு இருக்கேன்னு நிறுத்திட்டு அதை ஓரம் வச்சுட்டு இவரோட பேப்பர் எடுத்து படிச்சாரு. இது நடந்த விஷயம். நான் அவரை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அப்படிதான் டியூன் பண்ணி வச்சிருந்தாங்க. அவருக்கு ஃபுல் பவர் கொடுத்திருந்தா அவரே எழுதியிருப்பாரு, என்ன நடக்குதுன்னு தெரியும், படிப்போம் போது இது நம்ம நாடுதுன்னு தெரியும். அந்த ஃப்ரீடம் அவருக்கு இருந்ததுன்னா அவர் பண்ணியிருப்பாரு. நீங்கள் அவரை வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட போனவொடனே ஒரு பேப்பர் கொடுப்பாங்கப்பா, அந்த பேப்பர் எடுத்து படி, அவள்தான். அங்கே ஏதாவது சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டு வந்துரு, இவ்வளோதான் உனக்கு ஆப்ஷனு. இப்படி இருக்கும் போது அவருக்கு தான் நாட்டு உரைன்னு தெரியுமா இல்லை பக்கத்து நாட்டு உரைன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிறவருக்கு என்ன வேலைன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா அது அவருடைய ஹோம் டர்ஃப். உண்மையிலே கொடுத்து வைத்தவர்கள் பாரத நாட்டு மக்கள். ஏன்னா 3 இடத்துல பக்காவான ஆள் உட்காந்து செட் ஆயிருக்காங்க. 4 இடத்துல. ஒன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், 4 பேருமே கரெக்டாக இருக்கு. இதுக்கு மேலே 5ஆவதா ஒன்று வைக்கணும் அப்படின்னா 5 தள்ள பாம்பு அஜித்குமார் டோவல், நம்ம துரந்தர். ஸோ அவர் இவங்க 5 பேர் சேர்ந்து என்னென்ன செய்யணுமோ பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் எல்லாத்தையும் ஆக்ஷன் அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கு, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் ரொம்ப கஷ்டமான நிலையிலும் இந்த மக்கள் நம்முடன் இருந்தார்கள், இப்போதும் இருக்கிறார்கள். அவர்கள் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நார்த் ஈஸ்ட்டை தனியாக வைக்காதீங்க, நார்த் ஈஸ்ட்டு ஒன்றா இருக்கும். இன்னொரு விஷயம், பங்களாதேஷ் 2ஆக இல்லை 3ஆக பிரியும் போது, அதுவுமா பிரியும் போது நான் சொல்லி வச்சிடறேன் இப்போ, சரியா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த சிக்கன் நெக்கு அப்படின்னு இருக்குல்ல, அவனோட சிக்கன் நெக்குன்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல, அது நம்மக்கிட்ட வரும். ஓகேவா? மகேந்திரகஞ்ச் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அப்புறம் டீலி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இது 2த்துக்கான பாதை வந்து ஒரு 60 கிலோமீட்டர்லேருந்து 70 கிலோமீட்டர் நேராக போனால். இவங்க சொல்கிற மாதிரி சில்குரி காரிடார் பண்ணிங்கன்னா 400-500 கிலோமீட்டர் வருது. கோடு போட்டுருவோம். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இடத்துலேருந்து அமெரிக்காக்காரன் ஏற கட்டின்னு போவான். ஊர் முழுக்க எல்லா இடத்துலேருந்து ஏற கட்ட வேண்டிய நேரம் வரும். அதுக்கான விஷயங்கள் நடப்பதாக நான் பார்க்கிறேன். ஏற கட்டிட்டு போன உடனே நம்மளுடைய ஆக்சுவல் பார்டர்ஸ் என்னன்றது நம்ம திரும்ப வரையறை பண்ணிப்போம். ஆப்கானிஸ்தானும் ரெடியாக தான் இருக்கான். ஏன்னா அவன் வந்து டுரான் லைனை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நம்ம ராட்லிஃப் லைனும் எந்த அளவுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். அவன் போட்ட லைனை அவனே ஒத்துக்க மாட்டேன்னு தான் பிரிட்டிஷ்காரன் உட்காந்துருக்கான், அமெரிக்காக்காரன் உட்காந்துருக்கான். கோடுகள் திரும்ப மாற்றப்படும். 1945 55 வரை செய்த தவறுகள்
சரி செய்யப்படும். இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க பிரிட்டிஷ்காரர் செஞ்சுட்டு போன பிளண்டர் ஆஃப் பிரிட்டன் எல்லாமே சரி செய்யப்படும் அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுக்குள்ள அப்படின்னு கருத்து வைக்கிறேன் சார். உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபெருடன் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். வந்தே மாதரம் சார்.